பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர் சந்திப்பில் ஆவேசமாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நடுவே பேசிய மூதாட்டியால் கூட்டத்தில் சிரிப்பலை ஏற்பட்டது. இந்த செலவு கால விரயம் இப்ப ஒரு இடைத்தேர்தல் வந்ததுன்னா எல்லாரோட கவனம் அதுக்குள்ள போயிடுது. அப்ப மக்களுக்கான திட்டங்கள், உதாரணத்திற்கு நல்ல திட்டத்தை செயலாற்றி கொண்டிருப்போம், தேர்தல் வந்ததுனால் ஒரு 2-3 மாசத்துக்கு அதை அறிவிக்க முடியாது. ஆக தொடர்ந்து மக்களுக்கான தேர்தல்கள் மக்களுக்காக தவிர அரசியல்வாதிகளுக்காக அல்ல. ஆக மக்களுக்காக தேர்தல் இருக்கும் பொழுது மக்களுக்கான தேர்தலாக அது நடைபெறுவதில் என்ன தவறு இருக்க முடியும்? இவங்க தேர்தலுக்கு தேர்தல் ஏமாற்றிக் கொண்டிருக்கலாம் நினைக்கிறாங்க. அப்படி இல்ல, மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை ஒரே தேர்தல் ஒரே நாடு என்று கொடுக்கலாம் என்று இருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய பொய்ய திமுக சொல்றாங்க, பொய் சொல்றாங்க அவ்வளவுதான். அதாவது அவங்க ஏன் பொய் சொல்லணும்பா? எல்லாம் அதிகாரப்பூர்வமாக திட்டங்களில் இருக்கிறது. என்னமோ இவங்க சுத்தமா உண்மை சொல்லிக் கொண்டிருக்க. நான் நேற்று 2-3 கேள்வி கேட்டேன். நீட்டு முதல் கையெழுத்து போடுவேன் என்று சொன்னது பொய்யா மெய்யா? ஒன்னா நான் கேட்க ஆரம்பிக்க முடியும். எல்லாருக்கும் உரிமை தொகை கொடுக்கறேன்னு சொன்னீங்க, அப்புறம் சில பேரை மாத்திரம் செலக்ட் பண்ணீங்க, இது பொய்யா மெய்யா? சொல்லிட்டே போலாம், பொய் பொய் பொய். நன்றி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.